டீம் அப்படிங்கிறது சைக்கிள்ல இருக்க அந்த லிங்க் ஆகி இருக்க அந்த செயின் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல ஒரு செயின், ஒரு கிளிப் அது கட் ஆனாலும் நம்மளால சைக்கிள் ஓட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம டீம்ல நடந்த அனுபவங்கள் சொல்லலாம். இப்ப நம்ம டீம் இருக்கும். யாராவது ஒருத்தவங்க வந்து அது சரியா பண்ணாம, அதனால நம்ம டீமா கொண்டுட்டு போக முடியாது. ஸோ அந்த மாரி நபர்கள நம்ப தேர்ந்தெடுத்து கண்டுபிடிக்கிறோமா? டீம்ல வந்து ஒருத்தங்க அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்காங்க அப்படியே வந்து டவுன் ஆகும். அந்த விஷயம் நான் பார்த்துருக்கேன். இவங்க வந்து சரியா வேலை செய்ய மாட்டாங்க, சரியா ஒர்க் பண்ண மாட்டாங்க, இவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கும். இதனால என்னன்னா அவங்களுக்கு கீழே ஒரு 4-5 பேர் இருக்குங்க, அவங்களுடைய லைஃப்பும் ஒரு டவுன் ஆரம்பிச்சு. அந்த விஷயம் நம்ம ஓகே. நம்ம எல்லாருமே நம்ம டீம் ஹேண்டில் பண்ணியிருப்போம். யாராவது ஒரு நம்ம டீம்லன்னு இல்ல நம்ம வீட்லயா இருக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லிக் குடுத்த விஷயங்கள் நாங்க சரியா நடக்கல அப்டின்னா, அது கோஆர்டினேட் பண்ணி அந்த விஷயங்கள சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் நமக்கு நடந்திருக்க அனுபவங்கள், அத பத்தியும் சொல்லலாம். நேத்து ஆட்கள்லாம் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கோம். வேலை முடிஞ்சு எல்லாம் வராங்க. வரும்போது ஒரு 10 ஆடுங்க கிட்டத்தட்ட வந்து அந்த விவசாயத்துல மேயுது. நான் எட்ட இருந்து கவனிச்சிட்டு இருந்தேன். இவங்க அதை ஓட்டிட்டு பொறுப்பா வருவாங்களா, இல்ல நம்ம வேலை முடிஞ்சிச்சுன்னு வந்துருவாங்களா அப்படின்னு கவனிச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த 2 பெண்களுமே கடைசி வரைக்கும் ஓட்டிட்டு போய் வெளியில கரை ஏத்தி அந்த ஆடு மேய்ச்சவங்களை கூப்பிட்டு இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. வந்ததுமே அவங்கள பாராட்டினேன். பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த மாதிரி நீங்க செய்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. அந்த மாதிரி அந்த பாக்குறோம், கண்காணிக்கிறோம். இவங்க அதை செய்யறாங்களா, இந்த ரூட்ல வராங்களா அப்படின்னு இப்ப கத்துக்கிறத தொட்டு அதை கண்காணிக்கிறோம். முதல்ல இருந்தா இது அந்த மாதிரி கண்காணிக்க தெரியாது. அப்படிங்கக்குள்ள ஒண்ணு அது பார்க்க தெரியுது. யாரு எந்த இடத்துல தப்பு பண்றா, அதை எப்படி சரி பண்ணலாம், அதை வெளிப்படையா சொல்லாம சார் சொன்ன மாதிரி தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு அந்த மாதிரி பேசி சரி செய்யக்கூடிய பக்குவம் இப்ப வந்திருக்கு. தேங்க்யூ. ரீசென்ட்டா என்னோட ஆஃபீஸ்ல வந்து ஒரு டீம் ஹேண்டில் பண்ணிட்டு அவங்களுக்கு அலோகேட் பண்ணி குடுக்குறது அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டீம பாத்துக்கிறதுக்குன்னு ஒரு நபர் அலோகேட் பண்ணிட்டு, இன்னொரு ஒரு நியூ ப்ராசஸ் வந்ததால அதுக்கு என்ன மூவ் பண்ணிட்டாங்க. சரி, பழைய டீம் வந்து அவங்க அதுல ஆல்ரெடி நம்ம எல்லாமே சொல்லிக் குடுத்துட்டோம். கரெக்ட்டா தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத விட்டதால, நேத்து ஒரு சின்ன எக்ஸ்கிலேஷனு. அது கொஞ்சம் சரியா பண்ணாம, நம்ம அவங்க பண்ணிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில விட்டதால நடந்த ஒரு அனுபவங்கள். ஸோ அதுலருந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. நம்ம கூட இருக்க மக்கள், நம்ம டீம் எந்த மாதிரி நபர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமா? பிரிக்க தெரியல. நெறைய பேரு குளோஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்க மைண்ட் செட்டுக்கு நம்ம போயிட்டு நெறைய டைம் வேஸ்ட் பண்ணது. அந்த ஆக்ஷன் இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் அவங்கனால அது செய்ய முடியலன்றதே நம்மளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுச்சு. இவங்க கடைசி வரைக்குமே இவங்கனால இத பண்ண முடியாது அப்படின்றது. அந்த இது தெரியாமயே இருந்தது. அதுல ஒரு 1 வருஷம் எனக்கு ரொம்ப வேஸ்ட் ஆச்சு. அதுல நெறைய செலவு வேற. முக்கியமான பொறுப்புல ஒரு ஆள கூட வச்சிருந்தது. அதுல என்னால கடைசி வரையுமே அவங்க பண்ணுவாங்களா? பண்ணிடுவாங்கன்ற மாரி நான் ஸ்டார்ட்டிங் நெனச்சேன். ஆனா, அவங்க கடைசி வரையும் பண்ண முடியாதுன்றதே எனக்கு லேட்டா தான் தெரிஞ்சுச்சு. அதுவும் எம்எம்ஜிக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. இந்த ஆளு இதுக்கு செட்டே ஆவாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க இப்பலாம் அந்த கான்டாக்ட்டே பேசுறதே இல்ல. ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாரி விஷயங்கள். நெறைய அந்த குளோஸ் சர்க்கிள்ல ஒரு 2, 3 காலி பண்ணியாச்சு. அவங்களும் டச் வர்றதில்ல. நம்மளும் அதுல போறதில்ல. அந்த விஷயம் பார்க்குறேன். ஒரு சிலர் வேலைக்கு கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10 நிமிஷத்துல அப்படியே தலையை வலிக்குது, நெஞ்சை வலிக்குது அப்படி நிமிர்ந்து நிக்கிறது, அப்படியே குனிற மாதிரி பாலா காட்டுறது. நான் பார்த்தேன்னா குனியறது, நான் பார்க்கலன்னா வேற மாதிரி. இப்படி எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நாளைக்கு உனக்கு நீ வேண்டாமா, உனக்கு உடம்பு முடியல, நீ போய் உடம்பு பார்த்துக்கோ, உடம்பு நல்லா பிறகு வரலாம் அப்படின்னு முந்தின நாள் கூட ஒர்க் பண்ண நிறுத்திட்டேன். அதே மாதிரி இன்னொருத்தவங்க நான் பார்க்காதப்போ அங்க என்ன பொருட்கள் இருக்கோ அதை எடுத்து கூடையில வச்சுக்கிறது, போக்குல அப்படியே மறைச்சு மறைச்சு இதெல்லாம் பார்த்தேன். பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன், இல்லம்மா இங்க கேமரா கேமரா வச்சிருக்காங்க, அதுல பார்த்துட்டாங்க, தனியா கூப்பிட்டு தான் சொன்னேன், நீ இந்த மாதிரி செய்திருக்க, என்னமா அந்த மாதிரி எடுத்து வைக்காத, ஓனர் பார்த்தா அப்புறம் உனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி அப்படியே அனலைஸ் பண்ண ஓரளவு இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நேத்து நைட்டு தான் நடந்தது இது. நான் ஒரு 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 ஏரியால நின்றுட்டு இருந்தேன். பின்னாடி டி ஷர்ட்ல கோச்சின்னு போட்டிருந்தது. கேக்குதா? கேக்குது. அதை பார்த்துட்டு ஒரு அம்மா, அவங்க பொண்ணு, அவங்களுக்கு வயசு ஒரு 60 வயசு இருக்கும். அவங்க குட்டி பேரன், ஒரு பேரனுக்கு ஸ்போர்ட்ஸ் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கோச்சின்னு போட்டிருக்கு, நீங்க என்ன கோச், என்னவா இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் அப்ப சொன்னேன், சின்ன சின்ன குழந்தைகளுக்குலாம் சிலம்பம், கராத்தே இந்த மாதிரி எடுப்பேன் அப்படின்னு. அப்ப என் பையனுக்கு எடுக்கணும் அப்படின்னாங்க. சரி, கொஞ்சம் பெரிய பையனா இருக்குன்னு பார்த்தா அவங்க வயசு 2.5 வயசு தான். அந்த பையனோட ஆக்டிவிட்டிஸ் இவங்க பார்த்துட்டு, அவங்க மலை ஏறுவான், ஓடுறான், குதிக்கிறான், எல்லாமே ரொம்ப ஆக்டிவா இருக்கான், அவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னாங்க. அப்ப அவங்க அந்த பையனை கவனிக்கிற விதத்தை நான் பார்த்துட்டு, அவங்க சரி அந்த பையனை ஸ்போர்ட்ஸ்ல சேர்க்கணும், எல்லாருமே 2.5 வயசுல கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கணும் பார்ப்பாங்க. அந்த அவங்க வந்து அந்த பையனுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை நான் பார்த்தேன். இந்த மாதிரி எல்லாருமே கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தா நம்ம அதை கரெக்டா கொண்டு வரலாம் நம்ம டீம் அப்படின்னு பாக்குறேன். இன்னொரு பாயிண்ட் நம்ம இதுல சொல்லியிருப்பாங்க. அன்னப்பறவை மாரி தண்ணி எது, பால் எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியணும். யாரு கழுகு, யாரு குருவி, இந்த மாதிரி நமக்கு அந்த அனலைஸ் பண்றதுக்கான அந்த குவாலிட்டிய வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது லீடர்ஷிப்ல நம்ம பார்த்திருப்போம். ரெகுலரா நம்ம டீம் மெம்பர்ஸ நம்ம எவாலுவேட் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ஃபில்டர் போட்டு, இவங்க இந்த மாதிரியான பீப்பிளா,
சரியான திறமை உள்ளவங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம ஃபில்டர் பண்ணி செக் பண்றோமா? ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு அவங்க நல்லா ஆக்டிவா பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாமே வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா அவங்க மைண்டுக்குள்ள வந்து அவங்க ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க. அத வச்சுட்டு அவங்க வந்து பண்ணும்போது, நம்ம சொல்லிக் குடுத்ததுல இருந்து நம்ம கிட்ட இருந்து பாயிண்ட்ஸ மட்டும் எடுக்கிறதுக்காகவே அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு, அவங்களோட இதுல மட்டும் தான் அவங்க வந்து போயிட்டே இருந்திருப்பாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேல அது நம்மளுக்கு ரிசல்ட்டா வரும்போது தான் அது தெரிஞ்சது. அப்படி தெரிஞ்சப்ப எனக்கு பயங்கர வந்து ஷாக்கு. ஏன்னா இவங்க மைண்ட் செட்டுக்குள்ள இப்படி இருக்கு. அதாவது அவங்க நம்ம வந்து ஒரு டவுன்லைன்ஸ் கிட்ட இப்படி பேசுங்க, செய்யுங்க. இந்த மாரி அவங்க சிச்சுவேஷன்ல இருக்கும்போது இந்த வார்த்தைகள யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதெல்லாம், அவங்க பர்ச்சேஸ் க்ளோஸ் பண்றதுக்கு, சேல்ஸ க்ளோஸ் பண்றதுக்காகவே அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு, ஆ அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணவங்கலாம் அடுத்த மந்த் காணாமயே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் நடந்து, ஆனா அவங்களுக்குள்ள அப்படி ஒரு சேல்ஸ்லயே ஃபோக்கஸ்ல இருந்திருக்காங்க. இவங்க இவங்க லெவல குவாலிஃபை பண்றதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த பாயிண்ட்டுமே ரியலைஸ் ஆச்சு எனக்கு. நம்ம யாருக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறத செலக்ட் பண்ணாம, அவங்களோட ஆட்டிட்யூட வாட்ச் பண்ணாம, அவங்களோட திங்கிங் என்னன்னு தெரியாமயே அவங்க நல்லா பண்றாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கும்போது, ஆ அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயமா நானு ரியலைஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க, ஒண்ணு தண்ணிக்கு இழுக்கும், ஒண்ணு தரைக்கு இழுக்கும். அந்த மாரி நான் வந்து தரைக்கு இழுக்கிறதுக்கு எல்லா நாலேட்ஜ் குடுத்துட்டே இருப்பேன். அங்க ஒரு வேலையும் நடக்காது. இங்க தண்ணிக்கு இழுக்கிறதுல நான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். அங்க நல்லா சேல்ஸ் போகும். டீம் ஐடிஸ் பண்றது அந்த மாரி விஷயங்கள் போய்க்கிட்டே இருக்கும். அந்த விஷயம் எனக்கு அப்ப தெரியாம இருந்தது. யாருக்கு நம்ம குடுக்கணும் அந்த மாரி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்குள்ளயே பேச வச்சுக்கிட்டேன். அப்ப பேசும்போது வேலை செய்றவங்க இவங்கள்ட்ட பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. என்ன அவன் பேச்சு மட்டும் தான் இருக்காங்க. ஒண்ணுமே நடக்கல போல இருக்கு. ஆனா நீங்க அங்க தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னு அவங்களுக்கு நெறைய சொல்லிக் குடுத்தேன். ஆனா அங்க ஒண்ணுமே வரல. வெறும் பேச்சு மட்டும் தான். இங்க வந்து அதிகமா கண்டுக்கவே மாட்டேன். ஆனா இங்க அது பாட்டுல சேல்ஸ் போயிட்டே இருக்கும். புது புது ஆளுகள் உள்ள வந்துட்டே இருப்பாங்க. ஒரு பர்ட்டிகுலர் டைம்லயே நெறைய ஐடியாஸா இருக்கட்டும், சேல்ஸா இருக்கட்டும் நெறைய நடந்துச்சு. எனக்கு அந்த விஷயம் இப்ப ஞாபகம் வருது. யாருக்கு தண்ணி குடுக்கணும், அந்த தரைக்கு இழுக்கிறது அந்த விஷயங்கள் பிரிச்சு பார்க்க தெரியாதனால, ஆனா அது அந்த தரைக்கு இழுக்கிறது அது அப்படியே போயிடுச்சு. தண்ணிக்கு இழுக்கிறது இன்ன வரைக்கும் கணக்குல இருக்கு. 1, 2 அந்த அந்த விஷயங்கள் வந்து பார்க்குறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள்ல வந்து 2 வகையான மக்கள நானு பார்த்திருக்கேன் வேலையில. எப்படின்னா, ஒருத்தவங்க வந்து வேலை தெரிஞ்சு அமைதியா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா வேலையுமே தெரியும். ஆனா வந்து வெளிக்காட்டிக்கிற மாட்டாங்க. ஆனா வந்து அதிகமா வந்து செயல்ல இறங்குனாங்கன்னா, செயல்ல காட்டுறாங்க. அந்த மாரி மக்கள் ஒரு மக்கள் பார்த்திருக்கேன். 2வது மக்கள் பார்த்தீங்கன்னா, வேலை வந்து அரைகுறையா தெரியும். ஆனா வந்து எனக்கு எல்லாமே தெரியும். அப்படின்ட்டு சொல்ற மக்களும் பார்த்திருக்கேன். இந்த 2 வகையான டைப் மக்கள அனுபவத்துல பார்த்திருக்கேன். நான் அத மாரி ஒரு ஆள பார்த்திருக்கேன். எல்லா இதுலயும் அனுபவம் இருக்கு. எல்லா விஷயமும் தெரியும். ஆனாலும் அத பண்ண மாட்டாங்க. அத நம்ம கேட்டோம்னா, "இது இந்த விஷயம் தானே, இது இப்படி தானே" அப்படின்னு அந்த 9த் ஒண்டர்ல சொன்ன மாரி அந்த சின்ன புத்தின்னு அந்த இதுல இருப்பாங்க. ஆனா கரெக்ட்டா இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா கரெக்ட்டா பார்ப்பாங்க. அந்த மாரி ஆள் தான். ஆனா அந்த ஒரு சின்ன விஷயத்தால எல்லாத்தையும் கோட்ட விட்டு நெறைய அதுல லாஸ் ஆனத நான் பார்த்தேன். வேலை தெரியும், செய்ய மாட்டாங்க, உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அது கிரியேட் பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணி நல்லா டெவலப் பண்ணுவாங்க, அவங்களே காலி பண்ணிடுவாங்க. அது எப்படி காலி பண்றாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி விஷயம் பார்த்துருக்கேன். சிலர் வேலை தெரியாது, தெரிஞ்ச மாதிரியே உட்காந்துருப்பாங்க. நான் எடுத்துக்கிட்ட பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு செயின் வந்து கட் ஆயிருச்சு. நான் வண்டி ஓடாது. அத வந்து எப்படி சரி பண்ண சூப்பர். செயின் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டீமே ஓடாது அப்படிங்கிறது. அந்த ஒரு கட்டான அந்த செயின வந்து எப்படி சரி பண்ணும் அப்படிங்கறத எடுத்திருக்காங்க.